வாழ்க வளமுடன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 65:24-25. மலையினிலே மாலை பயணத்திலே துள்ளி குதித்த மானினை துள்ளி வந்து தூக்கி இரையாக்கிய சிங்கத்தின் செயலை கண்டு நொந்தேன். வாழ் உரிமையை இரையாக்கிய அடிப்படை உரிமையினை சிதறடித்து அடித்தல், அடிமையாக்குதல், இரையாக்குதல், துரத்தல், இத்தகைய பண்புகளை பண்படுத்தி மனங்களை புண்படுத்தும் மனநிலையில் மாற்றம் நிகழ்வதால் நிகழும் புது படைப்பாதல் வளமுடன் வாழ வழிவகுக்கும். இத்தகைய பண்புகளில் நிகழும் மாற்றம் சிறு பான்மையினரிடம் கொள்ளும் உறவில் வெளிப்பட வேண்டும். சிறுபான்மையினர் என்பது சாதி, சமய, நிற, மொழி மட்டுமன்று, வலிமை, வளமை, கல்வி, பொருள் இவைகளையும் உள்ளடக்கியது என்பதை புரிதல் வேண்டும். ஓநாய், ஆட்டுக்குட்டி, சிங்கம், பாம்பு, புதிய வானம், புதிய பூமி சிந்தனையிலே மனித மனங்களில் மலிந்திருக்கும் மாசெல்லாம் அடிவதிலே மலருகிற புது படைப்பாதலை குறிக்கிறது. புது படைப்பாக்கும் பணி கடவுளுக்கு உரியது என்று ஏசாயா 65:17 நாம் பார்க்க முடிகிறது. புது படைப்பாதல் நிகழும்போது மேடு பள்ளம் இல்லாத சமூக, அரசியல், பொருளாதார கட்டமைப்பு மலர்கிறது. இது குடும்பம், திருச்சபை, சமூகம் இப்படி எங்கும் நிகழ்கிறது. இதிலே நெடு ஆயுளும் முது நெல்லிக்கனி போன்ற முதுமையும், முதுமையிலே இளமையும், தலைமுறையின் வளமையும், கடவுள் அருளும் அருள் கொடை. உரிமையாலும் உரியதாலும் வரும் நன்மை மேன்மையானதே. வாழ்க வளமுடன் என்பது சாத்தியமாக வாழ்வோம் புதுப்படைப்பாய். வளமாய் வாழ கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.